பார்த்தோம்னா கிராஃபிக் டிசைனுடைய ஃபண்டமெண்டல் அங்க இருக்கு. அதாவது டிசைன் பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எல்லா டிசைன்ஸும், அதாவது கலர் எப்படி யூஸ் பண்றது, ஒரு டைப்போகிராஃபி, ஒரு டெக்ஸ்ட் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும், ஒரு லேஅவுட்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு வெப்சைட்டுக்காகவும் ஒரு அப்ளிகேஷனுக்காகவும், அதாவது மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். இதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம கிரியேட் பண்றோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போன உடனே நீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க? வெப்சைட்குள்ள போன உடனே பர்ச்சேஸ் எப்படி பண்றது, ப்ராடக்ட்ஸ் என்ன விஷுவலா இருக்கு, ஓகே, சர்ச் பார் எங்க இருக்கு. ஓகே. வெப்சைட் யூசரா நம்ம போன உடனே நமக்கு இதெல்லாம் தான் கண்ணுல தெரியும். பட் இதெல்லாம் கரெக்டான பிளேஸ்ல இருக்கா, அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது, அந்த டிசைனை கொண்டு வரது தான் ஒரு யூஐ டிசைனரோட வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு அமேசான் மாதிரியான வெப்சைட்குள்ள போறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்றீங்க, அதை சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து கார்ட்ல போட்டு வைப்பீங்க. கார்ட் அப்படிங்கிற அந்த ஐகானை நீங்க எங்க கிளிக் பண்ணுவீங்க? ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இருக்கும். ஓகே, ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இருக்கும். ஓகே, சோ ஒரு யூசரை ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டா இருக்கலாம் ஆர் எனி அதர் சர்வீசஸ், அதை வந்து பெஸ்டா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள நம்மளால ப்ராடக்ட்டை பை பண்ண வைக்கிறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் எப்படி கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வரலாம்ன்றது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஐ யூஎக்ஸ். இதுல வந்து அந்த வெப்சைட்குள்ள நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான இமேஜஸ் பார்ப்பீங்க, அவங்களுடைய லோகோஸ் பார்ப்பீங்க. அந்த வெப்சைட் வந்து ஒரு பிராண்டோடைய கலர் லோகோல இருக்கும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது தான் கிராஃபிக் டிசைன். ஸோ கிராஃபிக் டிசைனுடைய அடுத்த படிநிலையா யூஐ யூஎக்ஸ் நம்ம வச்சுக்கலாம்.